வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சுகளுக்காக நிதி ஒதுக்கீட்டு விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. வாகரையில் இருந்து வெறுகல் வரையிலான கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் ரால்மடு, காயங்கணி, காசுவந்தீவு போன்ற பகுதிகளில் இன்னும் குடிநீர் வசதியை குடிநீர் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான எந்த ஒரு வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்படவில்லை. அதையும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் ரவுவைக்கும் அவர்கள் கவனத்தில் கொண்டு அந்த 25 கிலோமீட்டர் வரையிலான எமது பகுதிகளில் மக்கள் இன்னும் நீர் வசதி இல்லாமல் குடிநீர் வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் காலங்காலமாக. அதையும் கருத்தில் கொண்டு தங்களுடைய அமைச்சுக்கு ஊடாக அந்த குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த சபையில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே வேளையில் எமது மக்கள் மத்தியில் ஒரு இளைஞர்கள் யுவதிகள் மத்தியில் ஒரு விசனம் இருக்கிறது. அதை நான் கௌரவ அமைச்சர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இந்த நல்லாட்சி அரசு மலர்ந்து ஒரு வருடம் பூர்த்தி செய்கின்ற நிலையில் கடந்த 6 மாதத்துக்கு முன்பு நீர்வளங்கள் இந்த பகுதியில் 600 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறியக்கூடியதாக இருந்தது. இந்த 600 பேருக்கு வழங்கப்பட்ட வேலைவாய்ப்பிலே தமிழ் இளைஞர் யுவதிகள் ஒரு 5 பேர் தான் இணைக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. இது பற்றிய விஷயத்தையும் நான் அமைச்சர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். என்றால் எமது பகுதிகளில் அதிகமான இளைஞர்கள் யுவதிகள் வேலை இல்லாமல் திண்டாடுகிறார்கள். இந்த நிலையில் தாங்கள் தங்களுடைய அமைச்சுக்கு கீழ் 6 மாத காலமாக கேஷுவல் என்ற அடிப்படையில் 600 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு 6 மாதம் நீடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பு அவர்கள் பெர்மனன்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வேலைவாய்ப்பு வளங்களிலே ஒரு 5 தமிழ் இளைஞர் யுவதிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விடயத்திற்கும் எங்களுடைய கௌரவ அமைச்சர்கள் விடையளிக்க வேண்டும் என்று நான் இந்த சபையில் எதிர்பார்க்கின்றேன். ரெணமடு குடத்தில் இருந்து குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கான அந்த வாய்ப்புகள் விவசாயிகளின் எதிர்ப்பு காரணமாக தடைப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் கடல் நீரை சுத்திகரித்து டீசலினேஷன் முறையின் மூலம் குடிநீர் வழங்குகிற செயல் திட்டம் ஒன்றுக்கென்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மூலம் ஏறத்தாழ $250 மில்லியன் $250 மில்லியன் பெறுமதியான கடன் திட்டம் ஒன்று அமலாக்கப்பட இருக்கிறது. இருந்தாலும் நிரந்தரமான செயல் திட்டமாக நாங்கள் இரண்டமடுவிலிருந்து நீரை பெற்றுக்கொள்வதுதான் எங்களுடைய அமைச்சை பொறுத்த மட்டிலே மிக சிறப்பான விஷயமாக இருக்கும். இல்லை என்றால் குடிநீருக்கான செலவினம், பாவனையாளர்களுக்கான செலவினம் மிக கூடிய அளவில் வந்துவிடலாம் என்கின்ற ஆபத்து இருக்கின்ற காரணத்தினால் அமைச்சர் ஹக்கீம் அவர்கள் குறிப்பிட்டது போல இரண்டமடு குடிநீர் திட்டம் ஒரு அருமையான ஒரு திட்டம் உண்டு. ஆனால் துரவசமாக சில அரசியல் தலையீடுகள் காரணமாக அது குழப்பப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த இரண்டமடு திட்டம் ஒரு சிறப்பான திட்டம் என்று நான் கருதுகின்றேன். இந்த இரண்டமடு திட்டத்திற்கு எல்லா வடமாகாணத்தை சேர்ந்த எல்லா பிரதிநிதிகளும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த கருத்தை அரசாங்கத்துக்கு சொல்லுவார்களாக இருந்தால் அதை செய்ய முடியும். அதோடு மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக கழுகங்கையில் இருந்து கூட நாங்கள் நீரை திருப்பலாம். ஆனால் அதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும்.